பிரியமானவர்களே, நம்மில் அநேகர் என்ன நினைக்கிறோம் என்றால், கிறிஸ்தவ வாழ்க்கைனாலே சந்தோஷமான வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கைனாலே பிரச்சனைகளே கிடையாது, கிறிஸ்தவ வாழ்க்கைனா ஆசீர்வாதம்தான் கிடைக்கும் என்று தவறான ஒரு எண்ணத்தை வைத்திருக்கிறோம். நல்லா கவனிங்க, தேவனுக்குள் நமக்கு சமாதானம் உண்டு, நம்ம இருதயம் சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் வெளியே பாடுகளும் போராட்டங்களும் நிந்தைகளும் கண்டிப்பாக உண்டு. பாருங்க, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பரிசுத்த பவுல் தன்னை குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம், இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லோரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். ஒரு தேவனுடைய பிள்ளை கிறிஸ்துவுக்குள் உண்மையாய் உத்தமமாய் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு தன்னை தேவனுடைய வழியில் நடத்த ஒப்புவிக்கப்படும் பொழுது, ஒரு பக்கம் ஆசீர்வாதத்தை தந்தாலும், ஒரு பக்கம் கனத்தை தந்தாலும், ஒரு பக்கம் நம்ம இருதயத்துல மகிழ்ச்சியையும் பூரிப்பையும் தந்தாலும், மறுபக்கத்துல பாருங்க நிந்தை, அவமானம், தூஷணம் கண்டிப்பா காணப்படும். காரணமே இல்லாம பகைப்பாங்க. அவங்க தப்பு செஞ்சிருப்பாங்க, நம்ம அந்த தப்பு சுட்டி காட்டி பிரதர் இந்த தப்பு செய்யாதீங்கன்னு சொல்லியிருப்போம், நம்மளை குற்றவாளி ஆக்கிடுவாங்க. அதான் இந்த உலகம். அப்ப கவனிச்சு பாருங்க, கிறிஸ்துவுக்குள் கிருபையில் வளருகிற தேவ பிள்ளைகள் எல்லோருமே சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஆசீர்வாதத்தோடு நிம்மதியா இருக்காங்கன்னு நினைச்சீங்கன்னா அது உங்க தப்பு. பரிசுத்த பவுல் மிக தெளிவா சொல்றான், நாங்கள் தூசிக்கப்படுகிறோம், அற்பமா எண்ணப்படுகிறோம், தொடச்சு போடுகிற அழுக்க போலதான் மதிக்கப்படுகிறோம்னு சொல்ற. பவுல்கிட்ட பாவம் காணப்பட்டதா? இல்லை. பவுல் துன்மார்க்கனா? இல்லை. பவுல் யாருக்காவது துரோகம் பண்ணாரா? இல்லை. பிறகு ஏன் தொடச்சு போடுகிற அழுக்கை போல அவரை மதிக்காமல் இருக்கிறார்கள்? பிறகு எதுக்கு அவமானப்படுத்துகிறார்கள்? அதுதான் அந்த உலகத்தின் அதிபதி செய்கிற காரியம். கிறிஸ்தவர்கள் என்கிற போர்வையில இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசுக்கு அடிமைப்பட்டவர்கள் எல்லோருமே நல்லவர்களை பகைப்பார்கள், புறம் கூறுவார்கள், துர்க்குணத்தால் நிரம்பினவர்களாய் துணிகரமான பாவங்களை செய்கிறவர்களாய் இருப்பார்கள். அவர்களுடைய சுபாவமே எப்படி இருக்கு தெரியுமா? நல்லவர்களை பகைக்கிறவர்களாக, நீதிமான்களை குற்றம் சாட்டுகிறவர்களாக இருப்பார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் உங்க வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. நீங்கள் கர்த்தருக்குள் இருக்கும் பொழுது அற்பமா எண்ணப்படுகிறீர்களா? பாக்கியவான் என்று நினைத்துக் கொள்ளுங்க. நீங்க கர்த்தருக்குள் இருக்கும் பொழுது உங்களை 4 பேர் மதிக்காமல் ஒதுக்கி தள்ளுகிறார்களா? நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிக் கொள்ளுங்க. ஏன்னா அதுதான் பரிசுத்தவான்கள் கடந்து வந்த பாதை. அநேக பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் கடந்து வந்த பாதையில தான் கர்த்தர் உங்களையும் நடத்துறார். நாம அதை விளங்கி கொள்ளாம உட்கார்ந்து அழுகுறோம், ஆண்டவரே என்னை யாரும் மதிக்க மாட்டேங்காங்க, ஆண்டவரே என்னை யாரும் கனப்படுத்த மாட்டேங்காங்க, ஆண்டவரே எப்போ பார்த்தாலும் என்னை குறை சொல்றாங்க, குற்றப்படுத்துறாங்க, ஆண்டவரேன்னு நாம அங்கலாய்க்கிறோம். நல்ல கவனிங்க, வேதவசனம் சொல்லுது, அந்தியும் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். நீங்க தேவனுக்கு பிரியமான ஒரு தேவ பக்தியோடு வாழணும்னு ஆசைப்பட்டாலே துன்பப்படுவீர்கள் என்றுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா ஜெபம் பண்ணியும் வேதத்தை வாசித்தும் கர்த்தருக்கு முன்னாடி உண்மையா இருக்க விரும்பியும் துன்பம், அவமானம், நிந்தை, வேதனை வருகிறதுன்னா ஸ்தோத்திரம் அல்லேலூயான்னு சொல்லி கழிவுறுங்க. ஏன் தெரியுமா? நீங்க கர்த்தருக்குள்ள இருக்கிறீங்க, அதனாலதான் அந்த உலகம் உங்களை நெருக்கு. சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் நிச்சயமா உங்கள் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை தருவார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உபத்திரவத்தின் பாதை என்பது தேவனால் கைவிடப்பட்டவர்கள் போகிற பாதை அல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நடத்தப்படுகிற பாதை. ஆகவே துன்பத்தையும் வேதனையை கண்டு மனம் அடிவாகாதீங்க, கர்த்தருக்குள்ள நிலைத்திருங்க. கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். நிச்சயமா கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த நாட்கள் வரும். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். உமது கிருபையின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அற்புதங்களை செய்கிற ஆண்டவர், உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஆண்டவர், இந்த நாளில் உமது பிள்ளைகளாகி எங்களை நினைத்தருளும், நன்மையால் திருப்தியாக்கும், ஆசீர்வதியும். உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சோர்ந்து போகாதபடி பலனடைந்து தங்களை தேவனுக்குள் திடப்படுத்திக் கொள்ள நீர் கிருபை செய்தருளும்படி செபிக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று எழுதியிருக்கிறபடி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென்.